சரி சரி அப்படி பிரியாணி நல்லா வந்துச்சுன்னா நண்பன் பத்துல செட்டிக்கு வச்சு எப்படி ஓகே அந்த பேண்ட் அவுத்து गाइस என்னால பண்ண முடியாது. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. நான் போயிட்டு பச்சடி செய்றேன். நான் போய் பச்சடி செய்றேன். பிரியாணி செய்யுங்க. சரி இது பேண்ட் அவுட்க்கு ஷர்ட் அவுட்லாம். இது ஓகேவா வேற 5 பேருமா? ஆமா 5 பேரும். நல்லா வந்தா நம்ம எல்லாமே வைக்கணும். நல்லா வரலன்னா அவங்க மொத்தம் வைக்கணும். ஒருத்தன். சரி ஓகே. பெல்லி டான்ஸ் ஆடணும். ஆமா அதெல்லாம் இல்ல. 5 பேர் நீ ஒருத்தனல இல்ல. இது 5 பேருக்கு காம்படிஷன் வரல. நான் விக்கெட் டீம் தான். ஓடா. ஓகே நானும் விக்கெட் டீம். நானும் விக்கெட் டீம். அப்ப நாங்க நீ செய்யறது இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம்ப்பா. நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். ஹைதராபாத் அவள் தான்டா வரும். ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு நான் சாப்பிட வரும். அவ்வளவுதான். ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி which biryani is made in Hyderabad, that is Hyderabad. சரி 2 marks okay 5 marks இல்ல Hyderabad biryani which is different. நம்ம இதுல இருந்து டிஃபரண்டா இருக்கும். இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்ல முடியாது bro. What is Hyderabad biryani? It is different from Tamil Nadu biryani. What is Hyderabad biryani? Hyderabad biryani is the Hyderabad biryani made in Hyderabad. All biryani, eat biryani. Hyderabad biryani. முதல்ல சேர்றது ஹைதராபாத் பிரியாணியா வரணும். சரி நீ சொல்ல what is Hyderabad biryani? Hyderabad biryani is also called as Hyderabad. It is well defined including chicken and all veggies. ஐயோ இவன் பத்தி நம்ம விட காட்டுறா எவ்வளவு பிரச்சனை நம்மள. மேதாவி ஒருத்தர் நீ சொல்ல what is Hyderabad biryani? Hyderabad biryani. அவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா. சரி எல்லாம் 2 mark கேட்டல 1 mark இருக்கு. ஸ்பெல்லிங் கேளு. SPELLING. கட் பண்ணிட்டேன். எல்லாம் இப்ப 5 mark Hyderabad biryani is the Hyderabad plus biryani plus Hyderabad. இனி தெரியல சேர்த்து சொல்லிட்டாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எனக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. சரி இப்போ 2 marks சொல்லிட்டீங்க. இது டிஃபரன்சியேஷன். நான் சாதா பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் சொல்லிடுறேன். நார்மல் பிரியாணி, ஆரஞ்சு பிரியாணி, மிக்ஸ் பிரியாணி, ஒயிட் பிரியாணி, ஒயிட் கலர் பிரியாணி. ஒயிட் கலர்ல இருக்குமா? ஒயிட் எல்லோ மிக்ஸ் பண்ணி. இது யாரும் சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியாது गाइस. நான் ஃபெயில் ஆகிறேன். ஹைதராபாத் பிரியாணி மசாலா தனியா இருக்கும், ரைஸ் தனியா இருக்கும். அதாவது நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம். தமிழ்நாடுலயுமே இந்த மாதிரி பண்ற பிரியாணி என்ன பிரியாணி இருக்கு? தம் பிரியாணி. நான் சொல்றேன் பிரியாணி. தம் பிரியாணினா மிக்ஸ் ஆயிதானே வரும். மிக்ஸ் ஆயில அது கிரேவி தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். ஆமா நீ ரைஸ் வச்சு மேல போட்டு கலரணும். ஹைதராபாத் பிரியாணி. தொக்கு பிரியாணில ஒரு பிரியாணி இருக்கும். இது ஒரு தொக்கு பிரியாணில தொக்கு பிரியாணில தொக்கு இருக்கும். ஹைதராபாத் பிரியாணில ஹைதராபாத் இருக்குமா இருக்காது. தொக்கு பிரியாணில தொக்கு இருக்கும். ஹைதராபாத் இருக்குமா இருக்காது. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. மாஸ்டர் தானே நீ தானே. இது எப்படி நீ ஒரு ப்ரிப்பேர் பண்ண வந்தனா போட்ட முட்டையில ஆம்லெட் போட முடியும். வாதியார் போட்ட முட்டையில ஆம்லெட். ஐடி சொல்லி அதுல நான் உங்களுக்கு நான் டீம் இது பதில் சொல்லுங்க. கோழில இருந்து முட்டை வரும், முட்டையில இருந்து கோழி வரும். அவன் குட்டி தான் வரும். அது அது சொல்லுவாங்க வெங்காயம் எப்படி வரும்? நான் மாஸ்டர் வைக்கவா எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாதான் பிரியாணி டேஸ்ட் வரும். அந்த பிரியாணில ஒரு அபிஷேகம் பண்ணுவோம். சரியா வரல பிரியாணி நல்லா வந்துச்சுன்னா
நீங்க சரிடா. 2 3 4 5 பேரு சரி பாத்துக்கலாம் நல்லா இல்ல 5 பேரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்புறம் அந்த சாப்பிடுற வயிறு வந்து அவனுக்கு பாம்பு வச்சுங்க சேலஞ்ச் சொல்லுங்க. நீ 5 பேரும் டான்ஸ் ஆகணும். டான்ஸ் எல்லாம் சொல்லு. டான்ஸ் இல்ல இல்ல இது வந்து கிரிஞ்சா இருக்கு. நீ வந்து ஒழுங்கா வெங்காயம் வைக்கிறான்னு நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். உன்னை எப்படி வைக்கணும்? சரி ஓகே. சாமி அவனுக்கே வெங்காயம் வெட்ட சொல்லி தெரியாது. நான் தானே சொல்லி கொடுத்தேன். ஆமா அவன் தான் எனக்கே சொல்லி கொடுத்தான். ஆனா என்ன பண்றது காலம் மாறி இதெல்லாம் எடுத்துணும். நான் பாத்துறேன். வச்சுக்காதீங்கடா. தண்டு இருக்கும்டா. தண்டு இருக்கு. இந்த கை இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? கை இப்படி வச்சுக்கிட்டு இந்த லென்த்ல இருந்தா போதும். இதை எடுத்துட்டு உனக்கு யாரு இங்க சும்மா இருக்குதா? இத வந்து இப்படி இப்படி பிச்சு போடணும் ஒருத்தர். ஓகேவா? நீ போட்டு வளர்க்கும் போது அது தனியா வந்துரும். ஆஹா வராது. மொத்தமா போட்டு பசங்களா அது என்ன இதுவாயிருக்கும். நீ இப்படி பண்ணி போட்டேன்னு வச்சுக்க, அது தனித்தனியா கிறிஸ்பியா வந்துடும். எவ்வளவு பண்றது? ஒண்ணும் இல்ல, மொத்தமா போட்டு பேசுனீங்கன்னா இப்படி பண்ணினா வந்துடும். அது அளவு பார்த்துடி இந்த அளவுக்கு. பாத்தி இன்னொரு வாட்டி காட்டு. சரியா ஒழுங்கா பாரு. நான் இவ்வளவு ஸ்லோவா வெட்டுறேன், ஸ்பீடா வெட்டுறேன். அவனும் இதே ஸ்லோவா வெட்டுவான்டா. அவன் இப்பதான் சொல்றான். வேகமா வெட்டுறான். இப்ப என்ன விட்டு விடலாம் பாக்குறீங்க? சரி ஓகே गाइस ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே இப்ப டிராகன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன்டா. சரி ஓகே இன்னொரு வாட்டி. டான் 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 கட்டாது பாத்தியா? கீழ ஏறா தண்ணி வச்ச அந்த இடத்துல தண்ணியில போட அவசனா गाइस சாரி டிஸ்போஸ் பண்ணிடு. இவனுக்கு உன் டீம்ல ஏத்துக்கடா. தக்காளி எங்கடா? தக்காளி எல்லாம் போயிடுறாங்க. தக்காளி இல்லையா? தக்காளிலாம் கிடையாது. ஹைதராபாத் பிரியாணி தக்காளி போட மாட்டாங்க. தெரியல, அவன் தானே சொன்னான். என்னன்னா தெரியும். ஹைதராபாத் தக்காளி இருக்கா? இல்லையே. எஸ்எஸ் ஹைதராபாத்ல பிரியாணில தக்காளி பார்த்தேன். சத்தியமா பார்த்தல. டேய் அது நார்மல் பிரியாணி. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிடா. ஹீரோ ஹைதராபாத். டேய் இவனுக்கு தக்காளி சாதம் செஞ்சு போட வேண்டியதுதான்டா. தக்காளி கண்டி விடு. ஹைதராபாத் பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போலாம். புதுசா செய்யறதுனால பரவாயில்லடா. நீ விக்கி மேல நம்பி கிடையாது. எக்யூப்மெண்ட் எங்கடா? கவுது 100 ரூபா காண்டி வாங்கி வந்துட்டு அப்படிதான்டா ப்ரொஃபஷனலா இருக்கணும்டா. அப்பலாம் இல்ல. வெட்டான்டா பயங்கரமா எங்க ஆளு. நான் தானே கத்து கொடுத்தேன் விக்கிக்கு. நல்லா வேஸ்ட் ஒடி பேசுனா நீ அவன் பிரிச்சு போற மாதிரி பிரிச்சு போடுறான். ஏன் ஒரு வெங்காயம் கூட சாப்பிட்டா பண்ண கூடாதுண்ணா. ஒரு மாசம் என்ன 10 பிச்சு போடுறது. அதாவது வெட்டினேன். ஆமா மாசத்துலயே உள்ளதான் இருக்கும். பிச்சுனா போடணும். நானுங்க தான் பிரிச்சு போட சொன்னான். இந்த பாரு மாசத்துலயே ஒண்ணும் தெரியாது. கறி கூட எல்லாம் இருக்கான். உனக்கு பிரியாணி செய்ய தெரியாதாடா? தக்காளி சாதமா தான் வருமா? வெங்காயம் ஹைதராபாத் வெங்காயமா கேக்குறான். தெரியல, பெருசு பெருசாகுது. ஹைதராபாத் பிரியாணி எல்லாமே ஹைதராபாத்ல இருந்தா எடுத்துருவோம். ஹைதராபாத்ல இருந்தா ஹைதராபாத்ல இருந்தா எத்தனை வரும்? நான் தான் பார்த்தேன். சேலஞ்சா? சேலஞ்சு பேசவே இல்லையா? சேலஞ்ச் இருக்குது. நீ போயிட்ட எவனோ தண்ணிக்குள்ள எதையோ போட்டு ஏதோ ஸ்பாயில் பண்ணிட்டான். எது பத்திக்கு இது பச்சடி எல்லாத்தையும் சேர்த்தான். பத்தாயிரம் அது சுருங்கிட்டோம்டா. சரிதான் செய்யும்.
எக்ஸிபிஷனை காமிச்சுன்னு வெங்காயம் தோடா பிரிஞ்சு கடை பாய் வந்துட்டான்டா. வேற வாங்க என்னத்துக்கு கவர் போட்டு தான் வாங்கிட்டு வரணும். நான் பார்த்தல ஆண்டா சூப்பரா பண்ணிட்டான்டா. அதுதான் எஸ்கேப் ஆக வேண்டியதான். சளி கலந்து பிரியாணியா இருக்கு போட்டா மத்தெல்லாம் மச்சான் எப்படி பட்டா பறக்க விட்ட முட்டை. அதுதான் ஸ்டைல் ட்ரைனிங். ஆமா இதெல்லாம் தவறு. இதெல்லாம் வந்து நல்ல விதமா தான் சொல்ல. நீ சொன்ன பல விஷயத்த வெளியே விட வேண்டியதா இருக்கும். அப்புறம் சரி மாஸ்டருக்கு மரியாதை விடுவேன். ஆனா உண்மையிலேயே கோகுல் வரப்போற முன்னாடி குட்டு வச்சு சரி இது வரப்போற முன்னாடி இந்த கோகுல சொன்னாரு சும்மா தோண்டி கண்ணுல எல்லாரும் அழுவ வச்சுட்டான்டா. சத்தியமா அப்ளை பண்ணும். எல்லாரும் அழுவ வச்சுட்டேன். கண் கலங்க அவன் முன்னாடி போன் பண்ணி கண் கலங்காம பாத்துறேன்னு சொன்னாரு எங்க அப்பா. வந்து முதல் நாளே கண் கலங்க பச்சை மிளகாய் விட்டு போட்டுரு. கீரை தெரியுமா? கீரை அதே அங்கே இல்ல. கீரை பச்சை மிளகா தான் கீரை சொன்னது. அது கீரையா? பச்சை மிளகாய் இது கீரை உண்டா? கோடு 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 எப்படி பீன்ஸ் தானே பண்ணுவாங்க? எப்படி ஃபுல்லாவே எடுக்கூடாது. எத்தனை பச்சை மிளகாடா ஆக்கி? திரும்ப கண்ணேறிதுடா. எத்தனை பச்சை மிளகா? அதெல்லாம் எடு. ஆனியன் ரெடி. நாளா போதும். டேய் தொடங்கடா மேல. சேர்ந்தாச்சு. இதுனா பர்மா லுங்கியா? சொல்லி தரேன் உங்களுக்கு. கைய வெட்டி போறா. ஹாஸ்பிடல்ல போறோம். அவ்வளவுதான். விக்கி டேஸ்ட்ல கோடு போடுறா. டாக்டர் பச்சை மிளகா சொன்னா எல்லாத்தையும் வெட்டினுறான். இதே இது பண்ணும்போது வெட்டவே தெரியலடா. வெட்டவே தெரியலடா. சத்தியமா வர பொண்ணாடி ரொம்ப கஷ்டம்டா. கஷ்டம். டைவர்ஸ் இவ்வளவு வெங்காயத்தை வெட்டி முடிச்சுட்டான். அது வெட்ட தெரியாதா அவனுக்கு? அப்படிதான்டா. அப்பதான்டா அந்த சீட்ல இருக்க காரெல்லாம் வரும். ரொம்ப காரமா இருந்தா போடு. ஏன்னா இதுல எதுவுமே கிடையாது மசாலாவே. ஏதோ ஆக போகுது செஞ்சிச்சு. வெள்ள பழம் நீ பாக்கலாம்டா. நல்லா வந்துச்சுன்னா பாக்கலாம். மாஸ்டர் பாத்துப்பாரு. மாஸ்டர் தெரியும். காரமான என்ன பண்ண தெரியும். சால்ட் அதிகமா என்ன பண்ண தெரியும். அவர் பாத்துப்பாரு. பாக்கலாம். வெள்ளி டாக்ஸ் தான் மச்சான் சொன்ன மாதிரி ஒரு மிளகா ரேட். மாஸ்டர் லெமன் வெட்டணுமாடா? இது சொன்னா லெமன் வெட்டிடுவா. லெமன் வெட்டிடுவா. ரெண்டா வெட்ட சொல்றான்டா பெட்டிக்காரா. பொடிச்சு பொடிச்சா வச்சு வெட்டி. லெமன் தானே விடுவாங்க. என்ன பண்ண போறான்? லெமன் வெட்டினா தானே புரிய முடியும். நான் சுத்தி போறது வச்சுக்காங்க. செய்யும் போது ரெண்டா போட்டு புரிஞ்சு விட்டுலாம. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெண்டா போட்டு புதினா சொன்ன சும்மா தானே உருட்டி நீரு. உருட்டே தண்டா எல்லாமே புதினா தான். அது ஆத்தா வந்திருக்கேன் பாலகா. எப்படி எப்படி அண்ணா பச்சை கத்திடாது. பச்சை மிளகாலாம் போட்டாங்க. மரியாதையே கொடுக்க மாட்டேங்கடா ஒரு மாஸ்டருக்கு. தண்டு போடணும்டா. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு அடி அதை மட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. அதெல்லாம் போட்டு சாய்ச்சாதான் நல்லா இருக்கும். எப்படியாவது வெளியே வரதான் போகுது. பிரியாணி மட்டும் வயிற்றுக்குள்ளே வரது போகுது. அங்கங்க எலி போகுது. அந்த என்னது பல்லி அதெல்லாம் போடுறாங்க. கயிறு தானே. வெங்காயம் வரைக்கும் உங்ககிட்ட இருப்பா. கொத்தமல்லி வந்தானா ஓடுருவா. ஏன்? ஆமா எங்க அம்மா நீ கொஞ்சம் பொச்சு பொச்சாடா வெட்டுவாங்க. கொத்தமல்லி சிக்காது. மாஸ்டர் கேட்டீங்களா ஒரு வார்த்தை? அவர் இறங்குறாரு. ஒண்ணும் தெரியாது அவருக்கு. விக்கி உன்னை ஏதோ சொல்றாங்கடா. அதோ இது புதினா இருக்க தந்து போடலாமா? எனக்கு தெரிஞ்சு கிள்ளி தான் போடுவான். அதே போடுங்க. அவன் மேல குறை சொல்லிக்கலாம்.
சரி இது போட்டு முக்கிய வச்சு ஆர்டர் வைக்கணும். கயிறுலாம் இருக்குடா கயிறுலாம் இருக்குடா. ஒரு புளி ஒண்ணு வச்சு விட்டுலாம் நடுவில். புளியா? புளிப்பா இது தெரியல. நம்ம எல்லாம் சாப்பிடணும், சாப்பிடுற மாதிரியே இருக்கணும். நல்லா ஆக மாட்டேங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா எப்படி சாப்பிடுறது? ஆமால ஓப்பனா பேசுறீங்க. பிரியாணி வேணுமா அவனை ஆர்டர் வைக்கலாம். பிரியாணி வேணுமா இல்ல அவனை ஆர்டர் ஆர்டர் பிரியாணி வேணும் ஆர்டர் வைக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு போட்டு எல்லாத்தையும் பெசஞ்செடி அடி விக்கி எல்லாம் ரெடி. விக்கி வாட் யூ ஆர் டூயிங் ஹியர்? மாஸ்டர் கம் ஹியர். எப்படி ஸ்டைல்ல பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் லைட்டா இருக்கும், அப்படியே டிஸ்போஸ் பண்ணி. இந்த அடுப்பா அந்த அடுப்பா? கறி துணி இருக்கா? ஐயோயோ டேய் டேய், நீ எந்த வயசு போ நீ எடுத்து வெளியே போ. பாய். பாத்தியா? ஏய் இவன் எங்க போனான்னு பாருங்க டேய். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வெங்காயத்தை வந்து ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கணும். ஊத்து போதும்ல? ஊத்து. Rest of the oil you take rest. Okay. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு. இது கரெக்டாக இருக்காடா டேஸ்ட்டு? கரெக்டாக இருக்கு, பக்காவாக இருக்குது. டீல இல்லை பக்கோடா மாரியே இருக்குது. கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வாட்டரில் வந்து பாயில் பண்ணிட்டு அரிசி போட்டு அதை வந்து கொஞ்சம் தேவையான அதாவது பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே எங்களுக்கு தேவையான அளவு போட்டோம். தேவையான அளவு எங்களுக்கே தெரியல, சமாளத்துல கொஞ்சம் 4 நாள் அப்படி போட்டோம். ஈக்குவாலிட்டி பார்த்துரும் எல்லாத்துக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பேக்கெட் போதும்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கெட் போதும்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட். போதும் 1 இல்ல 1.5 போடு போதும். டேஸ்ட் அதான்டா போட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இந்த ஆனியனு, இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இதை போட்டாச்சா? இது போட்டு நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதான் நான் போட்டிருக்கேன். இது மட்டும் பிரி. இப்போ வந்து இது போட்டியா? கரம் மசாலா போட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் மல்லித்தூள். அளவுல தெரியுமா? அளவுல தெரியுமா? அம்மா கை பக்குவம் தான். சில்லி போடு. நீயே போடு. கம்மியா போடு. அப்புறம் இந்த இலை, அதுக்கப்புறம் இது அப்புறம் இது எல்லாமே போட்டுக்க வேண்டியதான். நம்மளுக்கு தோன்றதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா தயிர் தான். ஏன்னா நம்ம வந்து தக்காளி போட மாட்டோம் அப்படின்னு யூடியூப்ல சொன்னாங்க. அதுதான் நாங்களாம் அப்படிதான் புது பிரியாணி செய்யறோம். அதெல்லாம் நாங்க பிரியாணி நாங்களாம் செய்வோம். அதெல்லாம் உனக்கு ஏன் உனக்கு தேவை பிரியாணி. ஆனா என்னென்ன போட்டு எனக்கே தெரியல, அதுதான் பிரச்சனை.
சரி இப்போ இந்த வாட்டி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம்ல நான் செய்ய சொன்னீங்க, எனக்கு செய்ய தெரியாது. அதெல்லாம் அப்படிதான் தெரியாது. எங்களுக்கே தெரியாது எப்படி செஞ்சு. வேற என்ன, லெமன் போட்டாச்சு, புதினா போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டு அதான் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அவன் என்ன சொல்ல போறாங்க. நிதிஷ் இதை மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நீ ஓகே சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். நிதிஷ் லைட்டா கேசரி போடுறா, லைட்டா கேசரி போடு. நீ இதுல போட்டுருக்கணுமோ அரிசியில? இல்ல அரிசியில அது மேல லைட்டா தூவி விடணும். இதுல லைட்டா கேசரி போ, அந்த எல்லோ கலர்ல இருக்கும். தண்ணியா கொஞ்சம் மாட்டிட்டு இவன் தண்ணி அது ஒரு மாதிரி ஆகுது. ரைஸ் சாப்பிட சொல்றா. அது கொஞ்ச நேரம் நின்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இருந்தா கரெக்டா இருக்கும். நீ குடிக்கா வாங்கிட்டு தண்ணி குடிக்கலாம். போடு போடு. காலம் அதிகமா புடுங்க சரி. அப்பப்போ வந்து ரைஸையும் பாக்கணும். ரொம்ப பஞ்சம் கூடாதா? கொஞ்சம் பாரு மாஸ்டர், நீங்க பாருங்க மாஸ்டர். யுவராஜ் மாஸ்டர், யுவராஜ் இங்க வா. சாலா இது டேஸ்ட் பாரு. சாலா உப்பு காரம் கரெக்டா இருக்கு. ஒழுங்கா பாடுறா. போதும்டா, நீ அதுல டம் போட்டாதான் அதுல தானே வேகும் மீதி. நவீன் நீ வாடா. நவீனே இதுல இருந்து எப்படி எடுக்கிறது? நீ ஓகேடா. விக்கி அது விட்டு வாயேன். இது தண்ணி வடி எடுக்கணும். இந்த வரேன். ஒண்ணும் இல்ல, பெரிய பெரிய பாத்திரம். இது எடுத்துக்கலாமா? கொடு கொடு. கழுவானா? இப்போ மசாலா போட்டோம். இது ஒரு 1/2 hour கழிச்சு வந்துட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன இடைவெளி. இப்போ வந்து கீழே தோசை கல் வச்சுட்டு வீட்டை மாற்றிக்கிறேன். பிரியாணி வச்சுட்டு ஒரு 15 minutes. கல் தீதாடா? கல் தீயுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 15 minutes வந்துட்டு பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே இது போட்ட மாதிரி. ரைஸ் ஏறா, ரைஸ் வந்துதான் போதும்டாப்பா. ரைஸ் நல்லா வந்திருக்கா? ரைஸ் அப்படியே வந்துச்சுடா விக்கி, 90%. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்டா. ஆஃப் பண்ணிட்டேன்டா. நண்பர்களே, ரைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துருக்குது. டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்ல குழம்பா இருக்குடா விக்கி. குழம்பா இருக்கா? இல்ல கலந்தானா கரெக்டா இருக்கு. கலந்தானா கரெக்ட். மேல ஃபுல்லா ஒயிட் தானே? ஆமா. சரி நீ பாத்துக்கோ. நீ கொஞ்சோண்டு மட்டும் வைங்க, நான் சாப்பிட்டு மட்டும் பார்த்து. நண்பர்களே, பிரியாணி வெற்றிகரமாக செஞ்சாச்சு. அருமையாக வந்திருக்குது. ரிவ்யூ கேட்கலாம் வாங்க. சொல்லுங்க யுவராஜ், நீங்க சொல்லுங்க. உண்மையிலே செம்மையா இருக்குது, தரமா செஞ்சுறாங்க. நான் இது முன்ன எதிர்பார்த்தேன், ஆனா ஹைதராபாத் பிரியாணி தான். வேற ஏதோ கன்ஃபார்மா இருக்கலாம். நிறைய பேர் யோசிச்சுலாம் வச்ச நடுல ஹைதராபாத் பிரியாணி தான். நீங்க சொல்லுங்க நிதேஷ். பயங்கரமா இருக்குதான். ஆனா உங்க பிரியாணி கெடுக்கிறதுக்கு சில பேர் வேலை பார்த்தானே. யார் இல்ல அது வேணாம், அது நானும் ஒரு ஆளு. அதனால சரி ரிவ்யூ சொல்லுங்க. பிரியாணி டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. இது ரேட்டிங் 10க்கு எவ்வளோ? 10க்கு எவ்வளோ? 9.5. 9.5. ஆனா காம்புல மாட்டுது. 9.9. நீங்க ரிவ்யூ சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? நம்ம தான் சேர்ந்து சமைச்சோம், அதனால நான் வந்து 12 கொடுக்குறேன் பாயிண்ட்ஸ். ரவி நீங்க சொல்லுங்க. 10. 10. எங்களுடைய குக்கிங்
நார்மலா சட்டலான ஒரு பிரியாணி டீசெண்டான கொடுத்தாங்க. நீங்க கோக்கு குட் மார்க்கா ஒரு அக்கா நாங்க செய்வோம். ஃபுல் மார்க்கா? நண்பர்களே, பிரியாணி அருமையா வந்துச்சு. நீங்க இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும். அரை டபரா காலி ஆயிடுச்சு. அங்க டபரா காமில டபரா அங்க பாத்தீங்கன்னா டபராவே காலி ஆயிடுச்சு. இது மேல இந்த ஒரு ஆங்கிள் பண்றது எனக்கு விக்கல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்குதுடா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டு நீங்களும் பசிவிக்கல். ட்ரை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும். நாங்க சாப்பிட்டு வரோம். பாய் பாய். எல்லாம் பாய் சொல்றீங்க. பாய் பாய் Bye பாய் bye பாய். guys.